சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அயர்லாந்து தமிழ் கிச்சன். இன்றைக்கி நம்ம அயர்லாந்து தமிழ் கிச்சனில் பார்த்திங்கன்னா, இந்த சம்மர் டைமில் சாப்பிட்றதுக்கு ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியாக சாலட் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. இந்த சாலட் ரெசிபி பார்த்திங்கன்னா ஒரு 10 நிமிஷத்தில் நம்ம ரொம்ப ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாங்க. அதனால் இதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவை அப்படின்னு பார்த்துடலாங்க. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா குக்கும்பர், உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அதை நீங்கள் அந்த சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதே மாதிரி கேரட்டு, அது கூடவே கொஞ்சமாக நம்ம வெங்காயமும் சேர்த்திக்க போகிறோங்க. அது கூடவே பார்த்திங்கன்னா தக்காளி, அது கூட நம்ம ஃபைபருக்காக கொஞ்சம் கீரை எடுத்திருக்கேன், ஸ்பினாச் கீரை எடுத்திருக்கேன். நீங்கள் இதில் எது வேணும்னாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். பட் நான் இன்றைக்கி இதை யூஸ் பண்ணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. இப்போ இது எல்லாத்தையும் கட் பண்ணி ரெடி பண்ணிடலாங்க. இன்றைக்கி நம்ம செய்ய போகிற சாலட்டுக்குள்ளே நம்ம இன்றைக்கி இந்த சுண்டைக்கடலை, வெள்ளை சுண்டைக்கடலையை நான் சேர்த்து இன்றைக்கி செய்ய போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதை ஒரு 2 நிமிஷம் நம்ம உப்பு காரம் சேர்த்து இதை கொஞ்சமாக நம்ம வறுத்துக்கலாங்க. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், உப்பு சேர்த்தியாச்சு. இப்போ நம்ம வேக வச்சு எடுத்துருக்கக்கூடிய இந்த சுண்டைக்கடலையும் உள்ளே சேர்த்து ஒரு 2-3 நிமிஷம் நம்ம இந்த உப்பு காரம் எல்லாமே இதில் சேர்கிற அளவுக்கு நல்லா நம்ம இதையே வதக்கி எடுத்துக்கலாங்க. இந்த உப்பு காரம்லாம் சேர்ந்ததுன்னா நம்மளுக்கு கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அதனால் நீங்கள் ஒரு 2-3 நிமிஷம் மட்டும், ரொம்ப நீங்கள் இதையே வதக்க தேவையில்லை. அதனுடைய காரம் மட்டும் நம்மளுக்கு இதில் கொஞ்சம் சேர்ந்ததுன்னா போதுமானதாக இருக்குங்க. இப்போ பாருங்கள், நம்மளுக்கு தேவையானது எல்லாத்தையும் நான் கட் பண்ணி வச்சுட்டேன். கொத்தமல்லி இலை கொஞ்சம் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. அந்த ஸ்மெல் நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அது கூட வெள்ளரிக்காய், கேரட்டு, வெங்காயம், அது கூட ஸ்பினாச் கீரை எடுத்துருக்கேங்க. அது கூடவே தக்காளி. இப்போ இது கூடவே பார்த்திங்கன்னா நம்ம லைட்டாக இந்த சாட்டே பண்ணி எடுத்துருக்கக்கூடிய இந்த சுண்டைக்கடலையையும் நம்ம இந்த பீஸையும் நம்ம இப்போ இது கூட சேர்த்திட்டோன்னா நம்மளுக்கு கொஞ்சம் ப்ரோட்டீன் ரிச்சாகவும் இருக்கும். இது எல்லாமே சேர்த்து இது கூட நம்ம ஃபைபராக இது எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணி இன்றைக்கி நம்ம சாலட்டை சூப்பராக மேக் பண்ணிடலாங்க. இப்போ நம்ம இது எல்லாத்தையும் ஒன்றா உள்ளே ஆட் பண்ணிடலாங்க. கலர்ஃபுல்லாக நிறைய வெஜிடபிள்ஸ் வச்சு சாப்பிடுங்க. நம்ம உடம்புக்கும் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். அதே சமயம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு உடம்பு கொஞ்சம் ஏறாமல் வெயிட்டை கம்மியாக வச்சுக்கிறதுக்கு இது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். அதனால் கண்டிப்பாக இந்த மாதிரி சாலட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் வீக்லி 2 ஆர் 3 வாரத்தில் 1 நாள் 2 நாள் நம்ம இந்த மாதிரி சாப்பிடும்போது நம்மளுக்கு இது ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இன்றைக்கி சாலட்டுக்கு நீங்கள் ட்ரெஸ்ஸிங்க்கு நீங்களாக வீட்லேயே வேணாலும் எது வேணாலும் ரெடி பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நான் இது கூட கொஞ்சமாக ஸ்வீட் சில்லி சாஸ் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு அந்த மாதிரி நிறையா வேணும்னா நான் இந்த ஒவ்வொரு நாளும் சாலட்டில் ஒவ்வொரு ரெசிபி செய்யும்போது உங்களுக்கு கண்டிப்பாக அந்த மாதிரி ஹோம்மேடாகவே எப்படி நம்ம ட்ரெஸ்ஸிங்ஸ் ரெடி பண்ணுறது, என்னென்ன மாதிரி பொருட்களை வச்சு பண்ணும்போது அது நல்லா ஹெல்த்தியாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் அப்படிங்கிறது எல்லாத்தையும் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போ இது கூடவே கொஞ்சமாக நான் லெமன் ஜூஸ் சேர்த்திக்கிறேங்க. ரொம்ப அதிகம் இல்லை, சும்மா கொஞ்சமாக ஒரு 10 ட்ராப்ஸ் இருக்கிற மாதிரி. உங்களுக்கு டேஸ்ட் எப்படி வேணுமோ நம்ம சொல்லக்கூடிய சில பொருட்கள் எல்லாத்தையும் நீங்கள் உங்களுடைய டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய அளவுகளை நீங்கள் மாற்றி நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம எடுத்துக்கிட்ட எல்லா பொருட்களையும் சேர்த்து நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து சாப்பிட வேண்டியதாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் கண்டிப்பாக ரெடி பண்ணி சாப்பிடுங்க. நம்ம உடம்புக்கும் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். அதே சமயம் நம்ம ஹெல்த்தும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு ஃபீட்பேக் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி சாலட் ரெசிபீஸுக்கு நம்மளுடைய வீடியோவையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை லைக் பண்ண மறந்துடாதீங்க. மிக்க மிக்க நன்றி.